ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ சஹருக்கு எழுந்தாச்சுங்க. டைம் கரெக்டான டைம் தான். ஸோ சஹருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க வீட்டில். ஸோ பிரியாணி வித் சிக்கன் 65. பட் மோஸ்ட்லி மார்னிங் டைம் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டோம். பட் இப்போ வந்து பிரியாணி செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் சாப்பிட்றோம். ஏன்னா பிரியாணி சாப்பிட்டா காலையில் வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும். ஸோ அதனால் லைட்டாக தான் சாப்பிட்றது. பட் அதுவும் என்னால் பெருசாக சாப்பிட முடியல பிரியாணி. ஸோ பாதி தான் பிரியாணி சாப்பிட முடியும். பட் ஆனால் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங்கில் பிரியாணி யாராலையும் சாப்பிட முடியாது. அதனால் பார்ப்போம் எழுந்திரிக்கிறோம் சாப்பிட முடியாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன். வீட்லேயே வந்து சிக்கன்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ சிக்கனும் பெருசாக சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஹெவியாக சாப்பிடவே முடியாது. ஸோ லைட்டாக தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் லைட்டாக தான் சாப்பிட்டேன். பட் வீட்டில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க சாப்பிடன்னு சொல்லி. பட் முடியல. பட் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வெளியில் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஃபஜர் தொழுக போயாச்சு. ஃபஜர் தொழுதுட்டு கரெக்டாக ஜமாத்தோட தொழுக போயாச்சு. ஸோ ஃபஜர் தொழுக முடிஞ்சாச்சு. ஸோ மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வந்து பார்த்தோம். ஸோ பாப்பா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வந்துச்சு. வெளில போனோம். வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் ஒர்க் டைமில் பெருசாக தெரிய மாட்டேங்குது. பட் வீட்லேயே இருந்துட்டு வெளியே வந்தோன்னா வெயில் அதிகமாக தெரியுது. அது என்னென்னு தெரிய மாட்டேங்குது. பாப்பாவும் நோன்பு இருக்கா, காலையில் இருந்து நோன்பு இருக்கா பாப்பா. ஸோ பாப்பா ரெடி ஆகிட்டான், குளிச்சு கிழிச்சு ஸ்கார்ஃப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டா பாப்பா. ஸோ நாங்கள் நோன்பு திறக்க போகிறோம். பள்ளிவாசல் தான் போகணும். பள்ளிவாசலில் போயிட்டு கறி கஞ்சி இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி தான் குடிப்போம். ஸோ தண்ணியை குடிச்சிட்டு ஸோ கஞ்சி குடித்தோம். கஞ்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு கஞ்சி. அதுவும் வந்து சிக்கன்லாம் போட்டு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு கஞ்சி. அது எந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா புருஷாவத்தில் இருக்க பள்ளிவாசல் தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பள்ளிவாசல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க சாப்பிட்ட பிளேட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து டஸ்ட் இதில் வச்ச மாதிரி க்ளீன் பண்ணாங்க. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா மற்ற பள்ளிவாசலில் சில பள்ளிவாசலில் வந்து சாப்பிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு இதுவாக இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பண்ணுறது. ஸோ அவங்க எடுத்த பிளேட்டை முடிச்சுட்டு ஸோ மகரிப் தொழுக போயாச்சுங்க. ஸோ மகரிப் தொழுக போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் மகரிப் தொழுதாச்சு. ஸோ இந்த நோம்போட வீடியோ இதோட இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தராவி தொழுகை இருக்குது. ஸோ தராவி தொழுகை முடிச்சுட்டு இன்னி டே வந்து க்ளோஸ் ஆகும்.